நாளாக ஏதாவது ஒரு காணொளி போடணுன்னு ஒரு எண்ணத்தில் இருந்தாலும் அது எதை பற்றி போடுறது, எதை பற்றி பேசுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, இன்றைக்கி ஒரு அறிவிப்பு ஒன்று பார்த்தோம். ஆர்என் ரவி அவர்கள் இங்கே தெலுங்கானா அமைஞ்சதுக்கான ஒரு விழாவை ராஜ்பவனில் கவர்னர் மாளிகையில் கொண்டாட போகிறாரு. இங்கே இதில் என்ன வேடிக்கைன்னா, இந்த அதிகாரம் மிக வலிமையானது. அதை வச்சு எதுவும் செய்யலாம்னு நம்ம தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதோட உதாரணம் தான் இது. சம்மந்தமே இல்லாமல் தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு தெலுங்கானா அமைஞ்சதுக்கான ஒரு விழாவை எல்லா பத்திரிகையாளரையும் கூப்பிட்டு அவர் அனுப்பியிருக்கிறதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லா பத்திரிகையும் வந்து இதை வந்து செய்தித்தாள்களில், ஊடகங்களில் எல்லாத்துலேயும் பதிவு பண்ணணுங்கிற மாதிரி ஒரு அழைப்பு கொடுத்துருக்காரு. தமிழ்நாட்டுக்குள்ளே நமக்கு பண்பாடு, கலாச்சாரம், நாகரிகம் இது எல்லாத்தையும் பறைசாற்றும் விதமாக பல விஷயங்கள் இருக்குது. பல பண்டிகைகள் இருக்குது. உதாரணமாக ஜல்லிக்கட்டே இருக்குது. ஜல்லிக்கட்டை எப்படி நிறுத்துறதுன்னு இன்றைக்கி வரைக்கும் அதுக்காக எல்லா தனியார் நிறுவனங்களும் போராடிக்கிட்டு இருக்குது. அது மாதிரி நம்மளோட பாரம்பரிய விழாக்கள், பாரம்பரியமிக்க பல நிகழ்வுகளை முன்னுதாரணமாக எடுத்து அதை மக்கள்கிட்ட கொண்டு போகணும் அப்படிங்கிறதுல எந்த ஆர்வமும் காட்டாத இந்த ஆளுநர் தெலுங்கானாவில் அந்த மாநிலம் அமைஞ்சதுக்கான ஒரு நிகழ்வு, ஒரு விழாவாக இங்கே செய்யணும்னு நினைக்கிறாருன்னா நம்மளை எப்படி நினச்சிருக்காருன்னு அவங்க பாருங்கள். இதே மாதிரி தைப்பூசத்தை எடுத்துகிட்டு போய் தெலுங்கானாலேயோ, ஆந்திராலேயோ, கர்நாடகத்துலேயோ, இந்தியாவில் இருக்கிற எந்த மாநிலத்துலேயாவது ஒரு பெரிய விழாவாக அரசு, இதே மாதிரி ஒரு கவர்னர், ஒரு முதலமைச்சர், அரசு பதவியில் இருக்கிற ஒருத்தர், இல்லை ஒரு பெரிய அரசியல்வாதி முன்னெடுத்துட முடியுமான்னு பாருங்கள். ஒருத்தர் ஒரு முதலமைச்சராக ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அங்கே ஆலோசகராக இருக்கார், நவீன் பட்நாயக்கு ஆலோசகராக இருக்காருங்கிறதுக்காகவே அவர் என்னெல்லாம் பேசுகிறாங்க, எப்படி அவர் வந்து இங்கே அந்த அந்த நிர்வாகத்தில் எப்படி அவர் தலையிடலாம் அப்படிங்கிற வரைக்கும் கேலி செஞ்சு பேசுகிற இந்த பாஜக அரசு தான் நியமித்த ஒரு கவர்னர் பக்கத்து மாநிலத்தில் இருக்கிற ஒரு விஷயத்தை இங்கே ஒரு பெரும் கொண்டாட்டமாக கொண்டாட ஏன் வலியுறுத்துது? ஏன் மோடி வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து தியானம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? இதை பற்றிலாம் நம்ம இன்னும் விரிவாக பேசுவோம். நன்றி, வணக்கம்.